வணக்கம் நண்பர்களே. இன்று நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கராந்தி. அதாங்க பொங்கல் ஸ்பெஷல். ஏன் பொங்கல் ஸ்பெஷல், அதுவும் மகர சங்கராந்தி ஏன் இவ்வளவு சிறப்பானது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கராந்தி என்ற சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்று பொருள். அதாவது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் ஒவ்வொரு நாளுமே சங்கராந்தி தான். சூரியன் மேஷ ராசியில் நுழைந்தால் சித்திரை மாதமாகும், ரிஷப ராசிக்கு சென்றால் வைகாசி மாதமாகும். இப்படி சூரியன் இடம்பெயரும் அந்த நாளையே தமிழ் மாத பிறப்பாக நாம் கணக்கிடுகிறோம். இதுவே தமிழ் கால கணக்கீட்டின் அடிப்படையும் ஆகும். தமிழ் மாதங்கள் ஓகே, மற்ற மாநிலங்களை இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மாதங்கள் போலவே ஒவ்வொரு மாநிலமும் அவரவர் மொழி மற்றும் மரபுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஒன்றேதான். அதாங்க சூரியனின் ராசி மாற்றமாகும். தட்சிணாயனம் மற்றும் உத்தராயணம். சூரியன் கடக ராசியில் நுழையும் போது அது ஆடி மாதமாகும். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை உள்ள காலம் தட்சிணாயனம், அதாவது சூரியன் தெற்கு திசை நோக்கி பயணிக்கும் காலமாகும். இந்த காலம் பித்ருக்கள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு சூரியன் மகர ராசியில் நுழையும் நாளே தை மாதமாகும். தை முதல் ஆணி வரை உள்ள காலம் உத்தராயணம், அதாவது சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கும் காலமாகும். இந்த காலம் தெய்வ வழிபாடு, சுப நிகழ்ச்சிகள், திருமணங்கள் எல்லாவற்றிற்கும் ஏற்ற புனித காலமாகும். மகர சங்கராந்தி என்பது சூரியன் தை மாதம் முதல் நாளில் மகர ராசியில் அடியெடுத்து வைக்கும் நாளே மகர சங்கராந்தி ஆகும். தமிழகத்தில் இது பொங்கல் நாளாக அல்லது அதற்கு முந்தைய நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில்தான் சபரிமலையில் ஐயப்பன் சுவாமி ஜோதியாக காட்சி தருகிறார். அதனால்தான் இதை மகர விளக்கு என்றும் அழைக்கிறோம். இந்த நாளின் ஆன்மீக பலன் என்னவென்றால், இந்த நாளில் புனித தீர்த்தங்களில் நீராடினால் பாவங்கள் விலகும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த மகர சங்கராந்தியை இந்தியா முழுவதும் மிகுந்த பக்தியுடன் வரவேற்கிறார்கள். சூரியனுக்கு நன்றி சொல்லும் திருநாள். அதாவது பயிர், பச்சை, உணவு எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சூரியன். சில நேரம் உக்கிரமாகவும் சில நேரம் மேகத்திற்குள் மறைந்து குளிர்ச்சியாகவும் இப்படி தன்னை மாற்றிக்கொண்டு பயிர்களை வளர செய்பவன் சூரியனாவான். அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் நாள்தான் பொங்கல் திருநாளாகும். சங்கராந்தி அப்படிங்கிறத ஏன் அப்படி அழைக்கிறாங்க, சங்கராந்தி அப்படிங்கிறதுக்கு புராண காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிரம்மனால் படைக்கப்பட்ட சங்கராசுரன் மற்றும் இங்கராசுரன் என்னும் இரு அசுரர்கள் தங்கள் வரத்தின் ஆணவத்தால் தேவர்களை துன்புறுத்தினர். அவர்களை அழிக்க பார்வதி தேவி மற்றும் கங்கா தேவி முடிவெடுத்தனர். பார்வதி தேவி சங்கராசுரனையும் கங்காதேவி இங்கராசுரனையும் வதைத்த நாள்தான் கரிதின், அதாவது கரி நாளாகும். அதனால் தான் பொங்கலை ஒட்டிய நாட்கள் கரி தினங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த இரண்டு தேவிகளையும் இணைத்து சங்கராந்தி தேவி என்றும் அழைக்கிறார்கள். வட மாநிலங்களில் இந்த தேவிக்கு முதலை வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆணவம் இடம்பெயரும் நாள், அதாவது தங்கள் ஆணவம் இடம்பெயர்ந்து நல்ல எண்ணங்கள் குடிபுகுந்த நாளாக இந்த நாளை சங்கராந்தி என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று அந்த அசுரர்களே தேவியிடம் வேண்டினார்கள். அந்த நாள்தான் சூரியன் மகர ராசியில் நுழைந்த நாளாகும். அதனால் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறது. முடிவாக பொங்கல் என்பது சமைக்கும் நாள் மட்டுமல்ல, அதாவது விதவிதமா சமைச்சு சாமிக்கு படைச்சி சாப்பிடுற பொங்கல் மட்டுமல்ல, பொங்கி வரும் ஆணவத்தை நல்லெண்ணம் என்னும் நீரால் குளிர வைக்கும் நாளும் கூட. அனைவருக்கும் இனிய அன்பான தை திருநாள், அதாங்க மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.